இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏபிஐனா என்னென்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸு, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து 2 சாஃப்ட்வேரை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது. மொபைலில் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோன்னா அது வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப் வந்து வச்சுருக்கோன்னா அதோட எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுள் மேப்பு, அதுக்கு அடுத்தது ஸ்விக்கி ஆப்புன்னு வச்சுக்கோங்க. வெப் ஆப்புக்கும் வெப் ஏபிஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுப்பாரு, சர்வர்லேருந்து போயிட்டு அது வந்து ரிப்ளை ஆகும். உட்காந்துட்டு இருக்கிறவர் தான் ப்ரௌஸ் பண்ணக்குள்ளே கிளைண்ட் அவர் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. ரிக்வெஸ்ட் கொடுத்தோடனே சர்வரில் போயிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அந்த நம்ம இன்டர்மீடியட்டாக அந்த ஏபிஐ வந்து நமக்கு அக்சஸ் பண்ணுறோம். நமக்கு தேவையான டேட்டாவை அந்த ஏபிஐ மூலிமா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கிளைண்ட் வந்து யூஐன்னு வச்சுக்கோங்க. யூஐலேருந்து நமக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குதா, அந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு, யூசர் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு சர்வரில் போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம திருப்பி வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுக்கும். அதுக்கு வந்து ஏபிஐ வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கும். நமக்கு வந்து கிளைண்ட்டு கொடுத்த ரிக்வெஸ்ட்டுக்கு சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஜேசன் ஃபைலாக தான் நமக்கு வந்து கிடைக்குமே. அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் ஃபைலாவோ இல்லை வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலாவோ நமக்கு கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து கிளைண்ட் யூஸ் பண்ணக்குள்ளே வெப் ஆப் யூஸ் பண்ணுவார். அவர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டே யூஸ் பண்ணுறா போல் இருக்கும். வெப் ஏபிஐன்றது வந்து ஒரு சர்வீஸு. அது வந்து ஏபிஐ வந்து ஒரு பேக் போன் ஆட்டன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அதை வச்சு நம்ம வந்து கூகுள் மேப்பு, அதுக்கடுத்தது வந்து ஜிபே இது போலலாம் பண்ணுறாங்கல்ல, அது போல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.